ஹலோ காய்ஸ், நான் தான் அவங்க பிளட் பேசுகிறேன். நான் எங்கெல்லாம் இருப்பேன்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாடி, அனிமல்ஸ், இன்செக்ட்ஸில் கூட இருப்பேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட். நாங்கள் 3 பேரும் ஒரு ஃபேமிலி. என்னுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நியூட்ரிஷன், ஹார்மோன், வேஸ்ட் ப்ராடக்ட் இதெல்லாம் கேரி பண்ணி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது தாங்க எங்களோட பெரிய வேலை. ஓகே நாங்கள் உங்கள் உடம்புல எங்கே எப்படி ஃபார்ம் ஆகும் யாருக்காச்சும் தெரியுமா? தெரியாதுல்ல. வாங்க அதையும் நானே சொல்கிறேன். நாங்கள் எம்ப்ராய்னிக் டெவலப்மெண்ட் அப்போ தான் ஃபார்ம் ஆகும். என்னடா புதுசாக எம்ப்ராய்னிக் டெவலப்மெண்ட்னு ஏதேதோ சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. கருமுட்டை ஃபார்ம் ஆகி குழந்தை பிறக்கிற பீரியடை தான் எம்ப்ராய்னிக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நாங்களும் ஃபார்ம் ஆகும். கருமுட்டை வளர ஸ்டார்ட் ஆகி 3 வாரத்தில் யோக் சாக்குன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். அப்போது பழைய பிளட் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஆக்சிஜன் சப்ளைக்காக. ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுனால எம்ப்ரியோ க்ரோ ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு ப்ரிமிட்டிவ் ஹெமட்டோபோய்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே 6வது வாரத்தில் இதை லிவர் செய்ய ஆரம்பிப்பாங்க. லிவர் செய்கிறதுனால இங்கே தான் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிய ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் இதெல்லாம் மெச்சூர் ஆகி ப்ரொடியூஸும் ஆவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு டெஃபினட்டிவ் ஹெமட்டோபோய்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படியே 5வது மாதத்தில் இதெல்லாம் போன் மேரோ ஓவர்டேக் பண்ணுவாங்க. இது வரனா குழந்தை பிறக்கிற வரை இந்த ப்ராசஸ்க்கு பேர் போஸ்ட்நேட்டல் ஹெமட்டோபோய்சஸ் சொல்லுவாங்க. குழந்தை பிறக்கிற வரை இல்லைங்க, குழந்தை பிறந்து நம்ம சாகிற வரை இங்கே தான் நாங்கள் எங்களோட வேலை, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே செய்வோம். ஓகே, என்னை பற்றி இன்றைக்கி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னோடய ஃபேமிலி பற்றி நீங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.